குட் சார். ஆஃபீஸர் ஆன் டியூட்டி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற மலையாள படம். இந்த படத்தோட ஒன்லைன் கதை, குஞ்சகோ போபன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவருடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு சம்பவம் நடந்துருது. கொஞ்ச நாள் கேப்புக்கு அப்புறம் அவர் திரும்ப டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரொம்ப சப்பையான ஒரு பெட்டி கேஸ் மாதிரி ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணுறாரு. இந்த நகையை அடகு வைக்கிறதுல ஒரு ஃபோர்ஜரிங்கிற மாதிரி ஒரு கேஸ் அது. அந்த கேஸுக்குள்ளே போக போக தான் தெரியுது அதுக்குள்ளே பல விஷயங்கள் இருக்குது. செக்ஷுவல் அபியூஸு, ட்ரக்ஸுன்னு இப்போ ஒரு பெரிய கேங்கே இன்வால்வ் ஆகிருக்காங்க. யார் இந்த கேங்கு, இவங்க ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க, இந்த கேங்கு ஏன் சில பொண்ணுங்களை மட்டும் டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க, இந்த கேங்குக்கும் இவரோட லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவத்துக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன, இது எல்லாமே தான் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் உண்மையிலே பரபரன்னு ஒரு செம்ம என்கேஜிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே. அடுத்தடுத்து சில சம்பவங்கள் நடக்கும். இந்த எல்லா சம்பவத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும். பட் இது எல்லாமே ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணாலும் எப்படி கனெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம யூகிக்க முடியாத அளவுக்கு தான் ஸ்க்ரீன் பிளே எழுதியிருந்தாங்க. படம் முடிகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே என்னமோ நீங்கள் கதையை அப்படியே ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபிலிம்ஸியான ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தான் இது. ஆனால் அவ்வளோ ஒரு சப்பையான கதை அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கே படம் பாதி முக்கால்வாசி முடிஞ்சிருக்கும். அதை நான் பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான கதையை ஸ்மார்ட்டாக பேக்கேஜிங் பண்ணி ஒரு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு நீட்டாக கொண்டு போயிருந்தாங்க. ஒரு நான் லீனியர் எடிட்டிங்கில் ப்ரெசென்ட் ஈவெண்ட்டையும் பாஸ்ட் ஈவெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணியிருந்ததுமே நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலி கூட சவுண்டான படம் தான். எடிட்டிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஆடியன்ஸ்க்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்த அவர் வேறு போலீஸ்ட்டை திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி ஒரு 2 சீன்லாம் வரும். இன்டர்வல் சீன் உண்மையிலேயே சூப்பராக எழுதியிருந்தாங்க. அதாவது ஒரு க்ரைம் ஸ்பாட் அது. உள்ள எல்லாரும் உள்ள தற்கொலை நடந்துச்சுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவர் வேறு பெர்ஸ்பெக்டிவில் அதை பார்த்து சில விஷயங்களை ரிவீல் பண்ணுவார். அந்த சீன் லைட்டாக ஒரு மாஸ் அப்பீலில் எழுதியிருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் குஞ்சகோ போபன் பேரை சொல்லும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எசக்க பொசுக்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன்னா சேனலுக்கு கெட்ட பேராயிரும். அவர் உண்மையிலே ஒரு பேத்தரமான பெர்ஃபார்மன்ஸ், அட்டகாசமாக ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஒரு ட்ராமானால பாதிக்கப்பட்டு ஒரு மென்டலி அன்ஸ்டேபிள் பர்சனாக வருவார். அதாவது சில சீனெல்லாம் அவர் 1-2 பேர்கிட்ட பேசி என்கொயரி பண்ணுவார். ஒரு சில கேள்விகள்லாம் கேட்பார். அப்படி கேட்கறது மூலமாகவே அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவர் பார்வையிலேயே நம்ம கம்யூனிகேட் பண்ணுவார். அதெல்லாமே அவரும் கண்டுபிடிச்சிடுவார். அந்த மாதிரி 1-2 சீன்லலாம் அவருடைய மேனரிசம், பாடி லாங்குவேஜ்லாம் அவ்வளோ நுட்பமாக இருந்துச்சு. யூஸ்வலி நான் ஒரு படம் முடியும் போது ஹீரோ கேரக்டரை தாண்டி எத்தனை கேரக்டர் மனசில் ஸ்ட்ராங்காக நிற்குது அப்படின்னு யோசிச்சு பார்ப்பேன். இந்த படத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி குஞ்சகோ போபன் கேரக்டர் தவிர எந்த கேரக்டர்லையுமே ஒரு டெப்த் இருக்காது. எல்லா கேரக்டருமே சர்ஃபேஸ் லெவலில் தான் எழுதியிருந்தாங்க. இன்க்ளூடிங் பிரியாமணி, அவங்க கேரக்டருமே ரொம்ப வீக்காக தான் எழுதியிருந்தாங்க. எனக்கு இந்த படம் செகண்ட் ஆஃப் ஒரு கட்டத்துக்கு மேலே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. முக்கியமாக அந்த வில்லன் கேங்குன்னு ஒரு 4-5 பேரை காமிப்பாங்க. அவங்கள ரொம்ப ஒரு ஸ்டீரியோ டைப்பிக்கலாக கிளீஷேவாக காமிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு சில க்ரைம்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப அசால்ட்டாக போலீஸ்கிட்ட மாட்டாமல் ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அவங்கள ரொம்ப ஒரு பிரெயினியாக காமிச்சு புத்திசாலித்தனமாக போலீஸ்டேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. அவங்களோட அதிகபட்ச புத்திசாலித்தனமே என்னென்னா ஹூடியை தலையில் மாட்டிட்டு சுற்றினா போலீஸ் முடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி ஒரு மங்கூனி பாய்ஸை பிடிக்கிறதுக்காக போலீஸ் இவ்வளோ திணறாங்க அப்படின்னு பல இடங்களில் தோணுச்சு. அதுவும் ஒரு மார்ச்சோரி சீன் வரும். அந்த சீனெல்லாம் அந்த கேங்கே போலீஸ்ட்டை தொக்கு மாதிரி மாட்டிக்குவாங்க. என்ன கேட்டால் அந்த சீன்லேயே படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான். ஆனால் போலீஸ் அவங்கள தப்பிக்க விட்டுருவாங்க. சரி, அந்த சீன்லலாம் எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னா இன்னொரு சீன் ஒரு பஸ் ஸ்டாண்டில் வச்சு ஒரு க்ரைம் நடக்கும். அப்பையும் கை கட்டுற தூரத்தில் தான் அவங்க இருப்பாங்க. போலீஸ் கொஞ்சம் விரட்டி போனால் அவங்கள பிடிச்சிருக்கலாம். அப்பையும் பிடிக்க மாட்டாங்க. இல்லை, எங்களுக்கு மூடு இல்லை, நீங்கள் இந்த சீனில் தப்பிச்சு போங்க, நான் 2-3 சீன் கழிச்சு பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சீனுமே எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த படம் கேட் அண்ட் மவுஸ் கேமாக மாற ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு நேர்த்தி இல்லாமல் அந்த பசங்கள்லாம் ரொம்ப அசால்ட்டாக போலீஸ்டேருந்து எஸ்கேப் ஆகி போகிறது. அவ்வளோ நேரம் அந்த படத்தின் மேலே ஒரு இம்ப்ரெஷன் இருந்துச்சு இல்லையா? அந்த கேட் அண்ட் மவுஸ் கேமாக மாற ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த இம்ப்ரெஷன் கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் ஆக ஆரம்பிச்சுது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால் சில விஷயங்களை கெஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதுலாம் ஓகே. ஆனால் ரொம்ப கன்வீனியண்ட்டாக எழுதியிருந்தாங்க. ஒரு சில சீன் சொல்லணும் அப்படின்னா, அந்த மார்ச்சோரி சீன்லேயே ஒரு டாக்டர் இருப்பாங்க. அந்த டாக்டருக்கு ஆல்ரெடி தெரியும் மார்ச்சோரிக்கு வேறு யாராவது வந்தால் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே அந்த மார்ச்சோரியில் இல்லீகலாக பெர்மிஷனே இல்லாமல் 4-5 பேர் உள்ளே இருக்கிறத டாக்டர் பார்த்துருவாங்க. அந்த 4-5 பேரை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அவங்கெல்லாம் கிரிமினல்ஸ் தான். ஏன்னா அவங்கெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப பரம்பரையாக பாரம்பரியமாக கஞ்சா யூஸ் பண்ணுறவங்கன்னு தெரியும். டாக்டர் அவங்க பார்த்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் நம்மளை சேஃப்கார்டு பண்ணிட்டாவது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கிற ஒரு பேசிக் இது கூட இருக்கணும்ல. அவங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்கெல்லாம் அந்த 4-5 பேரும் அந்த டாக்டரை அட்டாக் பண்ணுறதுக்கு தோதுவாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் படத்தில் இருக்கும். இந்த படத்தில் நடக்கிற எல்லா க்ரைம்லேயுமே ஒரு கோல்டு செயின் இன்வால்வ் ஆகிருக்கும். நீங்கள் படம் முடிஞ்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு செயினுங்கிறது இந்த கதைக்கு தேவையே இல்லை.
போலீஸ் அடுத்தடுத்து கண்டுபிடிச்சு போகிறதுக்கு ஒரு துப்பு வேணும், ஒரு த்ரெட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த கோல்டு செயினை கொண்டு வந்த மாதிரி இருக்கும். பட் அது படம் பார்க்கும்போது பெருசாக தெரியாது. ஏன்னா அப்படியே படம் காட்சிகள் விறுவிறுப்பாக போகிறதுனால அதை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். பட் எனக்கு படம் முடியும் போது அந்த இது ஃபீல் பண்ணேன். இன்னொன்று, ஆரம்பத்தில் குஞ்சுகோ போபன் வந்து எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஒரு பிள்ளைத்தாச்சி பொம்பளையை வயிற்றுலேயே மிதிப்பார். அந்த சீன் ஏன் அப்படி யோசிச்சாங்க அப்படின்னு தெரில. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கழுத்து இருக்கிறது காது இருக்கிறத விட ஒரு வயலண்டான சீன் வந்து ஒரு பிள்ளைத்தாச்சி பொம்பளையை வயிற்றுல மிதிக்கிறது தான். அதுவும் அந்த சீன் இந்த படத்துக்கு தேவையே இல்லை. ஏன்னா அந்த சீனில் அவர் மோசமானவராக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள காட்சிகள்லாம் அவர் அவ்வளோ டெரரான ஆளே கிடையாது. அப்புறையே அந்த சீனை வச்சாங்க. அந்த சீனை பாஸ் பண்ணி ஒரு டைட்டில் போடுறதெல்லாம் வந்து தப்பான ஒரு சீனை வச்சுட்டு அதுக்கு ஒரு பில்டப்பு, அதுக்கு ஒரு க்ளோரிஃபிகேஷன், அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப வீக்காக தோணுச்சு. ஸோ ஓவராலாக படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் விறுவிறுப்பாக செம்ம என்கேஜிங்காக கும்முன்னு இருந்துச்சு. பட் செகண்ட் ஆஃப் வந்து முக்கியமாக அந்த கேட் அண்ட் மவுஸ் கேமாக மாற ஆரம்பிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் 45 மினிட்ஸ் ரொம்பவே சுமாராக இருந்ததாக தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒன் டைம் வாட்ச். பை.